வேண்டுமானால் என்னுடைய பாஸ்போர்ட் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நான் செவித்தேன். அழைப்பு வந்து கொண்டிருக்கிற பொழுது அது கடந்த நாட்களிலே என்னுடைய பாஸ்போர்ட் என் கையில கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். கைகளை உயர்த்துவதாலே சொல்கிறார். காற்றையும் மழையும் காண மாட்டீர், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்கிறது. வானங்களை மகிழ்ந்து பூமியை பூரிப்பாக்கி சமுத்திரத்தின் அது நிறைவுகளும் முழங்குவதாக. சமுத்திரத்தினுடைய அலைகள் கூட கர்த்தரை துதிக்கிறதா. சமுத்திரத்தினுடைய அலைகள், காற்று, நாம் சுவாசிக்கிற காற்று அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு சோதனை சொல்லுவோமா? இந்த சங்கீதங்களை குறித்து பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் நம் மத்தியிலே சற்று நேரம் பகிர்ந்து கொள்வார். நாம் கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு வாரத்துக்குள் கடந்து செல்கிறோம். புது மாதம், தேவனுடைய மகா கிருபை. நாம் இந்த மாதத்தை சந்தித்திருக்கிறோம். எண்ணற்ற அளவிலே தேவன் நம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறது. அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினோம்னா உடனே ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட்ல பார்த்தோன்னா அந்த தன்மை, அதாவது அந்த எலக்ட்ரானிக் பொருளை வைத்து என்ன செய்ய வரும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதோடைய யூஸ் என்ன, அதோடைய கெப்பாசிட்டி என்ன, அதோடைய இது என்ன, கம்ப்ளீட் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும்போது, சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும்போதே ஒரு புக்லெட் கொடுக்குறாங்க. அந்த புக்லெட் அந்த எலக்ட்ரானிக் பொருளை குறித்து பெருமையாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் முதல் வாசிக்கிறீங்களா நீங்கள்? வாசிக்காம தான், டியர் கஸ்டமர், தேங்க்யூ ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரானிக் ஆர்டிக்கல்னு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுவாங்க. அதே போல நான் இந்த 97ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி தேவனை குறித்து அழகாக ஒரு வச்சனத்திலையும் அழகா ஒன்னொன்னா சொல்லிட்டு வராங்க. அதை நான் நேற்றுக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நைட்டு ரொம்ப லேட்டு, ஒரு 12:30 இருக்கும். அவன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த புக்லெட்ல அழகா ஒரு காரியங்களா சொல்ற மாதிரி தேவனை குறித்து அழகாக ஒரு காரியமாய் சொல்றாங்க. அந்த 1லேருந்து 6 பார்த்தீங்கன்னா கரெக்டா தேவனுடைய ஒவ்வொரு குவாலிட்டிஸ், தேவன் யார், தேவனுடைய தன்மை என்ன, தேவனுடைய மகிமை என்ன, எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. 1வது வசனத்தை வாசிப்போம். 97:1. ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அவருடைய மகிமையினால ஜனங்கள் மகிழப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நம் உயர்த்தும் போது நாமும் உயர்த்தப்படுகிறோம். அநேக கம்பெனியில பார்த்துருக்கீங்க, லோகோ பார்த்தீங்கன்னா டுகெதர் வி க்ரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் வளரும் போது நீங்களும் வளர்றீங்க அப்படின்னு போடுறோம். அதோட அர்த்தம் டுகெதர் வி க்ரோ. அப்படி பார்க்கும்போது நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் போது நாமும் வளர்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது நாமும் உயர்கிறோம். அதான் தாவீதுக்கான இது நல்லா புரிந்திருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநேக பிரச்சனைகளும் பிரயாசத்திலும் போராட்டத்திலும் கடந்து போகும் போதெல்லாம் அவன் தேவனை துதித்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவனுடைய நாமம் உயர உயர நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரதிகூலங்கள் ஒவ்வொன்றாய் மாறி போகும். when you praise him you rise. அழகா ஏப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்கிறாரு, when you praise God you will rise அப்படின்னு. அவருடைய ஒரு புக்கு நான் சமீப காலத்தில் படித்தேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் எழுதியிருந்த அந்த காயின்டு வேர்ட்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. when you praise God you will rise. நீ தேவனை துதிக்கும் போது நீ உயர்த்தப்படுவாய். அழகா அவரும் இருப்பாரு வாழ்க்கையில. வெறும் ஒரு செருப்பு தைக்கிற குடும்பத்திலிருந்து வந்த மகன் பிரசிடண்டா இருந்திருக்கிறார். ஆகவே தேவன் ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல, ஏற்ற விதத்துல, ஏற்ற காரியங்களை செய்வார். ஆனா அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு துதியை செலுத்தணும், அவருக்குதே எல்லாம்
எல்லா மகிமை. இன்று நாம் இந்த ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால், இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துல நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபைதான். அநேகர் இந்த நாட்களை காணவில்லை, அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள், அநேகர் பிரச்சனையில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மூன்று வாசிப்போம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அல்லேலூயா. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அதே போலதான் நமக்கு அநேக போராட்டங்கள், பிரதிகூலங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும். ஆனா அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்களை பார்க்க வேணாம். நம்ம அழைத்த தேவனை மாத்திரம் பார்ப்போம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கண்டிப்பாக எல்லா பிரதிகூலங்களிலும் கைப்பிடித்து நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நம் சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம சூழ்நிலையை பிடித்து நின்று கொண்டு இருப்போம். பிரச்சனைகளை பார்த்தால் அந்த பிரச்சனையிலே நாம் உள்ளுக்குள் போய்விடுவோம். பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும்னா பிரச்சனையை பார்க்க கூடாது. அழைத்த தேவனை பார்த்து அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் கொடுக்கணும், தேவ சமூகத்துல கொடுத்துடணும். ஏன்னா he is the solution provider. அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாரு. அப்போ he is a solution provider. when he provides a solution, that will be the best. அவர் கொடுக்கிற அந்த என்ன சொல்றாங்க சொல்யூஷன் இருக்கிறது, அது நிரந்தரமான தீர்வு காண முடியும். மனுஷன் மூலமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைத்தனால் அது நிரந்தரம் அல்ல. ஆனால் தேவன் மூலமாக நமக்கு வருகிற ஒவ்வொரு சொல்யூஷனும் அது நிரந்தரமானவைகளாக இருக்கும். அதுவும் தேவன் பிரியமானவர்களுக்கு செய்கிற காரியங்களை பார்த்தால் அதிசயமாய் இருக்கும். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உபவாசமாய் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கும் போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம். சபையில நடக்கிற அற்புதங்கள், எதிராக இருந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கிறதை பார்க்கிறோம். அநேக தடைகள் மாறுகிறதை பார்க்கிறோம். கிடைக்காத காரியங்கள் கிடைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அது அவருடைய தன்மையை காண்கிறது. இன்னொன்னு 6ஆம் வசனத்துல சொல்றத பார்ப்போம். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் என்ன செய்கிறதாம்? நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். இது உண்மை. நம்ம அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம இதை உணர்கிறோம். நம்ம தேவன் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை நாம் உணர்கிறோம். தேவன் மூலமாய் கிடைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் உணர்ந்து பார்க்கிறோம். அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது மறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாக சொல்லப்படுகிறது, ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். நாம் அவருடைய மகிமையை காண்பதனால் நாம் இன்று ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை நாம் டெய்லி கண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அவருடைய மகிமையை காண காண நாம் அவருடைய துதி நமக்கு அவருடைய வாயை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். 7வது வசனத்துல தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதை வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாக சாதிச்சலப்பா ஐயாவோட பிரசங்கத்தை போன வாரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் இந்த வேதங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த வேதங்களை, கிரீக் வேதம், எல்லா வேதங்களை குறித்து நல்ல அறிவு இருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் வளர்ந்தது ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அதுல எழுதிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றது தெளிவாய் சொல்லுகிறார். அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. ஏன்னா அவர் பல மந்திரங்களையும் கற்று அறிந்து வளர்ந்தவர். அவர் தேவனை அறிந்து கொண்டு அவர் அந்த இந்து
இந்து மார்க்கங்களுக்கு இடையிலே அவர் சுவிசேஷம் சொல்லும்போது அருமையாக அதை கம்பேர் பண்ணுகிறார். ரிக்வேதம், மகாபாரதம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதை பேசி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது தேவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் அதற்கு ஆதாரங்களை வைத்து அவர் பேசுகிறார். அப்படி பார்க்கும்போது விக்கிர ஆராதனை செய்கிறவர்களுக்கு இன்னொரு சங்கீதத்துல சொல்லியிருக்கிறார், விக்கிர ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஐயோ கஷ்டம், ஆம் பிரச்சனைகள், பிரயாசங்கள், பிரதிகூலங்கள் கூடும், நஷ்டங்கள் அதிகமாகும், அநேக போராட்டங்கள். ஏனென்றால் அவைகளுக்கு கை உண்டு அசைவதில்லை, கண் உண்டு பார்ப்பதில்லை, காதுண்டு கேட்பதில்லை. அழகா சொல்லியிருக்கான். இதை வாசிப்போம், மீண்டும் அதை வாசிப்போம். சொரூபங்கள் வெட்கப்பட்டு போவார்கள். தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். 10வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தான் சம்பவிக்க போகிறது. நாம் தீமைகளில் விலகி இருந்தால் போதும். ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது நன்மை பெற வேண்டும் என்றால் நாம் தீமை செய்யாது இருந்தால் போதும். நாம் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருந்தால் போதும். நம்ம யாரையும் சபிக்க வேண்டாம். நாம் யாருக்கும் நாம் கேடு நினைக்க வேண்டாம். அப்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். நம்மளுடைய சிந்தனைகள் தான் நம்மளை நியந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளமும் நல்லதாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் துர்சிந்தனைகளாக இருந்தால் அவருடைய செயல்களும் துர்விதமாக தான் இருக்கும். ஆகவேதான் what your thought is, that is your way அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. What is your thought, that is your way. நீ என்ன நினைக்கிறீயோ அதுதான் நீ செய்வ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சிந்தனை தான் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நீ போகணும்னு நினைச்சா போக வேணாம்னு நினைச்சா போக மாட்டேன். சிம்பிள். Have you understood? புரிஞ்சுச்சா? So நம்மளுடைய சிந்தனைகள், our thoughts, we are controlled by our thoughts, by our inner thoughts. நம்ம நினைச்சா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வாஞ்சியா இருந்து பாருங்க ஜெபம் பண்ண முடியும். அசட்டையா இருந்துட்டோம்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம போக வேண்டாம் நினைச்சா போக மாட்டோம். போகணும்னு நினைச்சு ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம்னா we will go because we are controlled by our thoughts. நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செய்கைகள் எல்லாம் நம்மளை சார்ந்து இருக்கிறது. அப்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன நாம் செய்ய வேண்டும்? தீயவைகளை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம துன்மார்க்கரை குறித்து பார்க்க வேண்டாம். அதே துன்மார்க்கரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? நமக்கு எதிராக எழுப்புகிற துன்மார்க்கர்கள் கையிலிருந்து நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அதனால நம்ம துன்மார்க்கரை குறித்து பயப்பட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அவர் நம்மளை காப்பாற்றுவார். 12 வாசிப்போம். கொண்டாடுங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. To get something from the Lord, we have to lose something in the presence of the Lord. we have to pay a price to get something. அப்போ நம்ம தேவ சமூகத்திலிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் கூடுதல் நேரம் செலவிட வேண்டும். நாம் தேவனோடு ஒரு உறவு கொள்ள வேண்டும். We should have a relationship with the Lord. When we have a relationship with the Lord, the blessings flow. நம்ம தேவனோடு ஒரு உறவு வைத்திருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தானாக வந்து சேரும். நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களும் ஒவ்வொன்றாய் மாறி போகும். இன்று கண்ட எகிப்தினை நம்மளுடைய வாழ்க்கையை இனி நாம் காண மாட்டோம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொடுத்து விடுவோம். ஏனென்றால் இந்த நம்மளை படைத்தவர், நம்மளை நடத்துகிறவர், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவர், நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறவர் எல்லாமே தேவன். ஆண்டவர் இந்த வசனம் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உள்ள ஆராதனையை பாஸ்டர் ஐயாவுக்கு கொடுக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Praise the Lord. என்னுடைய கடந்த நாட்களில் பாஸ்டர் கேட்டது நாம் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம் அந்த கேள்வியினை அதிகமாக கேள்விக்குறி ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். அதற்கு முன்பதாக
நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சிலவர்கள் இந்த நாட்களிலே செய்திக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் பார்த்து வருகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் கிடைக்காத மகள் பாக்கியம் நீர் எங்களுக்கு தந்தீரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையில் தகப்பனே, உங்கள் மகனை சிலுவையின் மறைகளை மறைத்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு காய் ரொம்ப போகிற ஆண்டவனே, உமது வேதத்துக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு இதயங்களையும் நீங்க ஆண்டவனை ஒதுக்குங்க. ஒதுக்கப்பட்ட நிலத்திலே ஆண்டவனே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் இது விழுந்த ஆண்டவனே, ஒவ்வொரு மேலும் தகப்பனே அது முளைத்து ஆண்டவனே, 30, 60, 100 பலனை கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. பேசுகிற மகனோடு நீங்க கூட இருங்க. அவரை மறைத்து ஆண்டவனே நீங்க வெளிப்படுங்க. அது மூலமாய் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து மறித்த கொடைகளை மூடிக்கொள்ளுங்க. துதிகர மகத்துவம் எல்லாம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். 54:17 வாசிப்போம். கையில பக்கத்தில் உள்ள பிடிச்சி இப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம். கையில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பிரைஸ் சொல்ல கையை பிடிச்சி ஏசாயா 54:17 எல்லாம் சொல்லுங்க. அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, நீ உங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. பிரைஸ் சொல்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். பிரைஸ் சொல்ல அதையிலே சொல்லுங்களேன். நீங்க வசனத்தை சொல்லும் பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். பிரைஸ் சொல்ல தன்னுடைய சொந்த முயற்சிகளில் மாம்சத்தினுடைய பலத்தினால, அறிவுனால, திறமையினால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நேற்று ஆந்திராவில் இருந்துச்சு ஒரு ஊழியக்காரனோடு கூட பேசும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருக்கு எல்லா நாடுகளிலும் போயிருக்கார். ஒரு நாடு எல்லா நாட்டுக்கும் போய் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா போய் எல்லாமே நல்ல சுற்றுலா சூறாவளி சுற்றுலா பயணம் மாதிரி அவர் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். ஆனா அவருக்கு கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் கூட இருந்தாதான் காரியங்களை வாய்க்கப்படும். கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற, செயல்படுகிற, சிந்திக்கிற, செயல்படுகிற, திட்டமிட்டு அதற்கு உன்னை வலையிலே கொண்டு போய் சிக்க வைத்து உன்னை விழ வைக்க வேண்டும். ஒரு குறிப்பாக 2 காரியத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல்ல பார்க்கிறோம். கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் ஆறாம் அதிகாரம். அது 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, நன்றாக கவனிக்கணும். பெலிஸ்தன் தேவனுடைய பெட்டியை பிடித்து பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோனிலே வைத்தார்கள். என்ன கொண்டு வச்சிருக்காங்க? சரி, இப்போ தாகோன் என்பது என்ன? தாகோன்
அவருடைய சரியா சொல்லணும். நீங்க யாராவது மலேசியா போயிருக்கீங்களா? மலேசியா இல்ல, மலேசியாவில் ஒரு தீவு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அந்த ரோப் காரில் தான் போகணும். அது $50 கொடுக்கணும், அந்த ஒரு ரிங்கிட் கொடுக்கணும். அப்போ அங்கே போகிற பொழுது அங்கே யாரும் தப்பிச்சு போக முடியாது. அந்த ரோப் கார் ஆரம்பிச்சுன்னா போக முடியாது, வாய்ப்பே இல்லை. அங்கே போய் இறங்கின பிறகு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, பெரிய பில்டிங். 1 கிலோமீட்டர் தூரம் பெருசா. அந்த பில்டிங்குள்ள என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி உயரத்துல ஒரு பெரிய ஒரு சிலை நிறுத்தியிருக்கிறான். அங்க போட்டோலாம் எடுக்கக்கூடாது, வீடியோ பண்ணக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. அந்த சிலைக்கும் கீழே குரூஃபா வந்திருக்காங்க, பெரிய பெரிய குரூப். அது ஒரு பெரிய சூதாட்டத்தினுடைய மைதானம், ஒரு பெரிய சூதாட்ட மைதானம். மலேசியன், சிங்கப்பூரியன், இந்தோனேஷியா, கம்போடியா, மற்ற நாடுகள் அந்த பக்கத்தில் இருக்கிறதானே பல நாடுகள், பல அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ் எல்லாம் அங்க வந்து பல டாலர்ஸ் எல்லாம் கொட்டி சூதாடுவாங்க. சொகுசான வாழ்க்கை. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூதாட்ட மைதானம், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தினுடைய கூட்டம். அங்கே வெளியிலே பார்த்தால் பெரிய பெரிய பணக்காரர்களுடைய நிலைமைகள் எல்லாம் சட்டை பிடிச்சி கிழிச்சிட்டு பணத்தை பறிகொடுத்துச்சு ஐத்தியக்காரர்களை போல இருப்பார்கள். அந்த ஊழியக்கார அழைச்சு போனார், வெரி குட் பிளேஸ் பட் ஹாண்டிங். இந்த பிளேஸில் தான் பாவமே உருவாக்கப்படுகிற இடம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஏதேன் தோட்டம் அழகா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ளதான் பாவத்தை மனிதன் உருவாக்கினான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, ஆண்டவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட பாவத்தை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அகற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு அழிலை சொல்லுவா. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் கண்டபடியினால் அவர்களை தோட்டத்தில் விட்டு வெளியே கர்த்தர் அனுப்பினார். நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறவரை நோக்கம் திட்டம் இருக்குமானால் உன்னை திருச்சபையை விட்டு கர்த்தர் வெளியே அனுப்புவார். உடன்படிக்கை பெட்டி பிடித்துக் கொண்டு அவருடைய தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். பிசாசு இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று பிசாசு அறிந்து நன்றாக கவனிக்க வேண்டும். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது. என்ன கொஞ்ச காலம்? இந்த உலகத்துல நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்தியோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிச்சியோ, எந்த அளவுக்கு பிசாசு மிரிச்சியோ, அவன் வெறி பிடிச்சதனமாக இருப்பான். எப்படி இருப்பான்? வெறி பிடித்ததனமாக. அந்த பிசாசு நீ விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்யும்படியாக, அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கும்படியாக, அந்த கோபம் உனக்குள்ள இருக்கும்படியாக, அந்த பிரச்சனைகளை உருவாக்குற சினம் உனக்குள்ள இருக்கும்படியாக அவன் உருவாக்குவான். எப்படி உருவாக்க தெரியுமா? பழி வாங்குகிற உணர்ச்சியை உனக்குள்ளே கொண்டு வருவான். பழி வாங்குகிற உணர்ச்சி. ஒரு ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் பணம் தரணும், 2-3 பேர் தரணும். நான் போன் பண்ணி கேட்டேன், டைம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இந்த வாரத்தில் 3 முறை என்ன வர சொல்லிட்டு மொபைல் ஆஃப் பண்ணிட்டான். எனக்கு மனசு கஷ்டமா போச்சு, ரொம்ப கஷ்டமா போச்சு. நேற்று காலையில நாடோட்டு சொன்னேன், இவன் இப்படி என்னை ஏமாத்தி கொண்டே இருக்கிற ஆண்டவரே, நான் இவனிடத்துல போய் பணம் கேட்க போறதில்லை.
இவனை நீங்க பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணிட்டு நான் பவர் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி முதல் வார்த்தை என்ன, மன்னிச்சிருங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு விரோதமாக பேசியிருந்தா பேசினேன், உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. என்ன இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் என்னால் எழுந்திருக்கவே முடியல. தலை நோவு, ஆஃபீஸ்க்கு போக முடியல, கம்பெனிக்கு வர முடியல, என்னால் காய்ச்சல் தாங்க முடியல, எத்தனையோ டேப்லெட் போட்டுட்டேன், என்னால் முடியல அப்படின்னா. நான் நைட்டு நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நாம சும்மா இருந்தால் தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவான். நீ யுத்தம் பண்ணணும்னு முயற்சி பண்ணனா எல்லா விஷயத்திலும் நீ தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருப்பாய். பிரைஸ் கார்டு சொல்லலாம். தாகோனுடைய சிலையை மத்தியிலே கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியில் கொண்டு வைக்கிறார்கள். பிரைஸ் லார்ட். தாகோனுடைய சிலைக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது. தோலும் பாத்திரமும் அவருடைய வார்த்தை இருந்தது. உனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். இரும்பு கதவுகளை ஆண்டவர் திறந்தார். ஒரு அறிவை சொல்லலாம். அப்புறம் என்னத்துக்கு நம்ம ஒரு பயப்படணும்? வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்காலை முறிக்கிறவர். கைகளை உயர்த்து சொல்லலாம். ஜார்ஜ், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் இருக்கும். இந்த வாரம் முழுது நீங்க அதை சொல்லிட்டீங்களா? இரும்பு தாழ்பாள்களை ஆண்டவர் முறிக்கிறவர். எப்படியா இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும்? 97ஆம் சங்கீதம் வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் சிலுவையின் கொடி. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா.
உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சோர்வடைந்து போய் கிடக்கிறது. எப்படி சோர்வடைந்து சில டெஸ்ட் பண்ணிலாம் நான் வந்து சொல்லுவேன்னாக்கா ஜாதி கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். பாஸ் இன்னைக்கு இந்த காரியம் நடந்தது, இன்னைக்கு இந்த காரியம் நடந்தது, இன்னைக்கு இந்த காரியம் நடந்தது சொல்லிட்டே இருப்பேன். தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனுடைய கோயிலை கொண்டு வந்து தாகோனுடையிலே வைத்தார்கள். அதான் பார்க்கிறோம். எங்க வச்சுக்கலாம்? தாகோனுடையிலே வைத்தார்கள். ஓகே, சரி. 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். வந்து பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. எப்படி கிடந்தது? இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் எழுந்து முகம் கூப்புற விழுந்து கிடப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய் எழும்புறவங்க முகம் கூப்புற விழுந்து கிடப்பாங்க. உங்களுக்கு விரோதம் ஒண்ணு கூட பண்ண முடியாது. உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார். அல்லேலூயா சொல்லலாம். ஜெயகம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புற சத்துருவை கர்த்தர் முறியடிப்பார். ஜெயகம் சொல்றாரு, எனக்கு விரோதமா எழும்புற சத்துரு என் மாமியார் தான். ஒரு மனுஷன் சொன்னடா, என்ன போங்க, நான் போன வாரம் சொன்ன நினைக்கிறேன். பேசல, ஒரே பையன் அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தா? பாசம். நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா படிக்க வச்சான். நல்ல பையன், வெளிநாட்டில் பெரிய வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். விரும்பினபடி வந்தான். அமெரிக்காவுக்கு பெரிய வேலை, கல்யாணமும் பண்ணி வச்சான். கல்யாணமும் பண்ணி வச்சோம்ல, சந்தோஷம், பெரிய சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனும் பொண்டாட்டியும் புறப்பட்டுட்டாங்க. அப்பா கேட்டாரு, என்னப்பா செய்யுது, எனக்கும் ஒன்றும் ஆள் இல்லை, நான் என்ன பண்ணுறது யோசிக்கிறேன் அப்படின்னா. ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு நல்ல சேஃப்டியான நல்ல சாப்பாடு நல்ல பராமரிப்பு எல்லாம் நான் வந்து வச்சிருக்கிறேன், கவலையப்படாதீங்க. இவருடைய ஆசை எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காரு, என் பிள்ளை வெளிநாட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறான், என் பிள்ளை என்ன வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு. ப்ளீஸ்ல ரெண்டு சொல்லலாம். உடனே ஒரு செக் எடுத்து கையில் எழுதி கொடுத்து அப்பாவை கூட்டிகிட்டு காரில் உட்கார வச்சு நேராக கொண்டு முதியோர் மையத்தில் கொண்டு கொடுத்து, இவரை நல்லா பராமரித்து கொடுங்க, ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் என்ன சொல்லுங்க. அப்பா இப்போ நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நீங்கள் சமைக்க வேண்டாம், விளைய வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டேன், நான் சாவி எடுத்துக்கிட்டேன், வீட்டெல்லாம் லாக் பண்ணி வச்சு சாவி நான் எடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க. தகவன் அந்த இடத்துக்கு போன பிறகுதான் யாருக்கு அவன் முதல் இடத்தை கொடுக்குறான்? யாருக்கு என்ன சரியா புரியல. யார் கொடுக்குறான்? ஆண்டவர் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? நான் உன்னை மகிமைப்படுத்தல, உன்னை கனப்படுத்தல. என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னேன், என் தேவன் உயர்ந்தவர்னு சொல்லல. சொல்லலாம். கையில் சொல்ல மாட்டேங்குது, பணமாவது அதை சொல்லுயா. ஒருத்தர் சொல்றான் பாருங்க, அழகா சொல்றான். ஸோ டெஸ்ட் பண்ணல, சரியான ஒரு காஸ்பல் அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கலாம் தெரியுங்களா? நீ எந்த ஊரு, எந்த ஜாதி, எங்கேருந்து வர, எங்கே போகிற, யாரை பார்த்து யார் இந்த கேள்வி கேட்குது. நீ வேதத்தில் என்ன படிச்சீங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். எந்த ஊர், எந்த ஜாதி, எங்கேருந்து வர, எங்கே போகிற.
யாருங்க? யாக்கோபு. ஐயா வந்து சபையினுடைய மூப்பருடைய தலைப்பு வந்து யாக்கோபு. சொல்லுங்க பேதுரு ஐயா. இல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லியா? அதுதான் பைபிள் நல்லா படிக்கணும். மறுபடியும் சொல்றேன், எந்த ஊரு, எந்த ஜாதி, எங்க இருந்து வந்தார், எங்கே போகிறார்? எம்மாவூர் சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து. அரே எம்மாவூர் சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து. எம்மாவூர் சீஷர்கான் அம்மாவுக்கு பிரைஸ்ல. இன்னும் ஆழமா சொல்லணுமா? அதுக்கு ஆன்சர் பண்றான். ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறேன். சமுத்திரத்தின் வானத்தின் படைத்த தேவனிடத்திலிருந்து நான் விலகி போவேன். ஆப்ஷன் கொடுத்த பிறகுதான் உங்களால சொல்ல முடியுது. அப்ப நீங்க அத்தனை பேரும் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். மார்க் எனக்கு தான் இல்லையா? மார்க் கிடைக்குதா? என்ன ஆன்சர் பண்றான்? சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய வார்த்தை விட்டு நான் விலகி போகிறேன். இந்த கொந்தளிப்பு நிற்கப்பட வேண்டுமானால் என்னை தூக்கி நீங்கள் கடலிலே போடுங்கள். சரியான ஒரு ஆன்சர் பண்றான். சோ என்னுடைய மெடிடேஷன் நேற்று இரவு, என்னுடைய மெடிடேஷன் என்னை தூக்கி போடுங்கள். ஒரு ஆள் செஞ்ச தப்பு அந்த கப்பலை சேதப்படுத்துச்சு. ஒரே ஒரு ஆள் தான். இப்ப புரிஞ்சுங்க, சபை வளர்ச்சி இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் பாவத்தோடு அல்லது வைராகியத்தோடு அல்லது ரெண்டகம் பண்ணுகிறதோடு அல்லது அவன் மாறுபட்ட எண்ணத்தோடு நம்மளோட கூட இருந்து திருந்து பங்கெடுக்கிறான், அந்த சபை வளராது. அப்ப ஆண்டு சொல்றீங்களா, கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே அனுப்பிடுவார். இப்ப புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் மேல நம்பிக்கை இல்லாத தான் பிள்ளை மேல நம்பிக்கை வச்சவனுக்கு கடைசி கட்டத்துல எங்க இடம் கிடைச்சது? ஆமா. அதனால இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், சேஃப்டி மணி, சேஃப்டி தேவன், சேஃப்டி வேகம். நீ சம்பாதிக்கிறது உனக்குன்னு வச்சுக்க, ஆனா நீ பரிசுத்தத்தோட இரு, ஞானமாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ரொம்ப அவசியம். அடுத்த ஒரு காரியம், முகம் குப்புற விழுந்து கிடந்து. ஏன் அது முகம் குப்புற விழுந்து கிடந்தது? அதாவது ஒரு பப்ளிக் காஸ்பல் அறிவிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். 78 லாஸ்ட்ல 79 லாஸ்ட். அப்ப நடிக்கிறதுக்கு 3 பேர் புறப்பட்டு வந்தாங்க. 3 பேர் என்னை வந்து அப்படி பார்த்தான். அப்படியே பார்த்துட்டு மைண்ட் கீழே விழுந்துட்டான். மைண்ட் கீழே விழுந்து நான் அவனுக்கு போயிட்டு பம்பல் தண்ணி அடிச்சு கொண்டு வந்து மூஞ்சில தெளிச்சு, என்னப்பா ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு நான் சொல்றா, நான் வந்ததே உன்னை உதைக்க. So the power, the anointing, உன் முகத்தில் இருந்து ஒரு ஒளி என்னை தாக்கினது. உன்னுடைய முகத்தில் இருந்து ஒரு ஒளி என்னை தாக்கினது. கீழே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். நான் என்ன செய்யணும்? அவங்க அப்பா வந்து ஒரு உபதேசியார். சிஎஸ்சினுடைய டிஎல்சினுடைய சர்ச்சினுடைய உபதேசியார். அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். பஸ் உடனே படிப்பை நிப்பாடிட்டான். அப்போ ட்ரினிட்டியினுடைய பிரதாப் சிங் தான் பைபிள் காலேஜினுடைய டீச்சராக இருந்தார். உடனே ஒரு லெட்டர் கொடுத்து அவன் போய் சேர்ந்து படி அப்படின்னா போய் சேர்ந்தான். அன்னைக்கு பார்த்தோம் தான்
அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. பிரைஸ் இல்ல. எனக்கு ஒரு 50 ரூபா ஒரு மணி ஆர்டர் பண்ணியிருந்தான். எஃப்சியோடைய மேரேஜ் அன்னைக்கு தான் அவனை நான் பார்த்தேன். பிரைஸ் காட். பிரதர் சொல்லுங்களா, எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? ஏசியோட பாஸ்டா பார்க்குறேன். கரங்களை உயர்த்துகிற அடியை சொல்லுங்களா, ஏசியோட பாஸ்ட். இன்னொரு மனுஷன் ஊழியமே வேணாம்னு சொல்லி பைபிள் தூக்கி போட்டான். ஊழியமாக ஒன்றாவது. ஸோ அவனுடைய லவ் மேரேஜ், அவனுடைய மேரேஜ் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால ஒரு ஆள் கேட்டான், நீ ஒரு பாஸ்ட் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான், நீ பிரசங்கம் பண்ணி லாயர்கள்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் அந்த சபையில விட்டு ஓடிட்டாங்க எல்லாருமே. வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்டு ஒரு கடையில் வேலை செய்யறதுக்கு தான் போகிறான். நான் கூப்பிட்டேன், வா அப்படின்னு. எங்கே போகிறேன்? நான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். இன்னைக்கு 15,000 பேர் அவனுடைய சர்ச்சில் இருக்கிறான். அவனையும் எஃப்சினுடைய மேரேஜ் அன்னைக்கு தான் பார்க்குறேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஏன் இதை சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை செய்யக்கூடாதபடி உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் என்ன? நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்வான் தெரியுமா? ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் 3 காரணங்கள். 1, ஜெப குறைவு. வேதத்தை வாசித்து ஜெபிக்காத ஒரு ஜெப குறைவு. நம்பர் 2, உன் கை யார்கிட்ட உங்கள்ட்ட சொன்னா யார்கிட்ட சொன்னு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி காரணம் சொல்லுவோம், கை இப்படி இருக்கக்கூடாது, ஒரு கை இப்படி இருக்கணும். ஏன் இப்படி இருக்கக்கூடாது? வாங்காத, அது நீ கொடு. உன் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், உன்னுடைய நேரத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆண்டவருக்கு நேரத்தை எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். என்ன நீதி? தேவ நீதியை அவர்கள் புறக்கணித்தபடியினால், தேவனை அசட்டை பண்ணபடியினால் தேவன் அவர்கள் இழிவான காரியத்திலே தள்ளினார். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு பிறகு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்கு பிறகு சபை கூடுதல், சபை கூடுதலுக்கு பிறகு என்னவா? ஐக்கியம். அப்புறம் என்ன? அப்பப்படுதல். அப்புறம் என்ன? காணிக்கை தசமபாகம் கொடுக்குதல். இதுல ஒரு மனுஷன் உண்மையா இருந்துட்டான்னா, கோல்கேட் வித்ததான பப்ளிக்ல வித்த ஒரு மனுஷனை உலகம் முழுவதும் அந்த கோல்கேட்டை கர்த்தர் கொண்டு வந்து அவனை கர்த்தர் பெருக கொண்டு பெருக வைப்பார். இப்ப தெரிஞ்சுங்க, ஆசீர்வாதத்தை குழி தோண்டி நீங்க புதைக்கிறீங்களா, அதை பெருக பண்றீங்களா? நம்முடைய சர்ச்சை சபையை தரிசனத்துக்கு வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் போறோம். அந்த ஒரு ஆள் மனதை திறக்க ஆரம்பித்து விட்டால் 1 கோடிக்கு சபத்துவம் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அதுதான் முக்கியம். ஒரே ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 இருந்தது. என்னவா? அவருடைய வார்த்தை, பாத்திரம். உனக்குள்ள 3 இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. உனக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் கரைப்படுத்தாதபடி பரிசுத்த ஆவிக்குள்ள உன்னை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் சிவரா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமலே போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் அது முகம் குப்புற கிடந்ததுனாக்கா, தேவனுடைய பெட்டியை அந்த விக்கிரகம் பார்க்க கூடாதபடி கீழே கிடந்தது. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லலாம். அப்படின்னா உனக்கு விரோதமா எழும்ப உன் முகத்தை பார்க்க முடியாது. அவனுக்கு பிரிச்சு தூர போடுவார். எனக்கு விரோதமா செயல்படுறவளை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரத்துல என் முகத்தை பார்க்கறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், தூர போடுவார். கேட்பாங்களா? அடுத்தது, அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது அல்லாமல் தாகோனின் தலையும் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது.
உடைக்கப்பட்டிருந்தது. சரி, அது உடைக்கப்பட்டிருந்ததுக்கு காரணம் என்ன? அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி நாசம் அடைவான். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அல்லது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கையை நீட்டுகிறவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சங்கீதம் 53:5 வாசிங்க. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்குவனுடைய எலும்புகள், உனக்கு விரோதமாக பாளையம் இறங்குகிற எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால், தேவன் சிதற பண்ணினபடியால். பக்கத்துல ஜேக்கப் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. உனக்கு விரோதமாக பாளையம் இறங்குகிறவருடைய எலும்புகள் பாளையத்திலே. ஹல்லேலூயா. எலும்புகள் சதறப்படுனா எப்படியா? ஒரு விளக்கம் சொல்றேன். தானியேலுக்கு விரோதமாய் எழுப்பின மனிதன் அந்த சிங்கத்தினுடைய புகையில தானியேல் வெளியில வந்த பிறகு தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை தூக்கி சிங்கத்துக்குள்ள போட்டாங்களாம். அதெல்லாம் செஞ்சு போட்ட மாத்திரத்தில் அப்படியே சாப்பிடி கூட நினைக்கிறேன். வடா வா, நீயும் பாஸ்வோட சேர்ந்துட்டு இயேசுவி நாமத்துல போ, இயேசுவி நாமத்துல போ அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னையே நீ உள்ள வச்சுக்கிட்டு சொன்னியே. இப்ப உன்னை வந்து சிவா தந்திரமா யாரை விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல கட்சித்து வகை தேடி திரிவானாம். இங்க எங்க எப்படி இருப்பானா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க நின்றுட்டு இருப்பான். இன்னைக்கு யாரை பிடிக்கலாம்? ஜார்ஜியவே பிடிச்சிடலாமா? பேசலாம். ஜேக்கபை பிடிக்கலாமா? சின்ன பிடிக்கலாமா? இல்ல, உனக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா ஈஸியா பிடிக்கும். அதான் முக்கியம். வசனத்தை மட்டும் வச்சிருந்தா முடியாதுயா. அதே வசனத்தை பண்ண துணிங்க. 5 கன்னிகள் என்ன செஞ்சாங்களாம்? நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு வெப்சைட்டை பார்த்தேன். நல்லா அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு ஜம்முன்னு நேரம் செய்கிறாங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு அம்மா தாய்களாம் அப்படியே நேராக ஒன்று ஸ்டாப் லைன் அப்படி நிறுத்து அப்படின்னா ஒரு தேவதூதன் நின்றுட்டு நோ வே இன்சைட் வே இங்கே போ. ஏன் ஓகே நின்றுட்டு ஏன் நான் எனக்கு என்ன குறைச்சேன்? நான் என்ன பண்ணுறேன்? நோ 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 இன்சைட். ஓகே சந்தோஷமா சிரிச்சுட்டு அவங்க போயிட்டா. ஒரு 10 பேர் அப்படியே வந்து உங்களுக்கு போயிட்டு ஒரு ஆள் வராப்ல. அவன் அந்த தேவதூதன் வந்தவுடனே அப்படியே தலை வணங்கி கீழே முகம் குப்புற விழுந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். நான் எங்கே போகணும்? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் போகிறான். 2 பேர் கதவும் அடக்கி போட்டுடுச்சு. இந்த ஒரு ஆள் மத்தியில தேவ தூதர்கள் எல்லாம் அல்லேலூயா பாட்டு பாடி இந்த ஆர்ப்பரிக்கிறது. உன்னுடைய தலையில வந்து ஒரு கிரீடம் சூடுகிறார்கள். நைட் 2 மணிக்கு இந்த ஒரு வெப்சைட்ல அது போட்டுட்டே இருக்கலாம். டெய்லி வருது ஒரு கிரீடம். இங்க போன பார்த்தா ஐயோ ஒரு அடர் சத்தம். என்னவா? நெருப்பு பத்தி எரியுது. மக்கள் அங்க என்ன செய்றாங்க? அவதிப்படுறாங்க. அவதிப்படுறதுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் அவனுக்கு டைம் இருக்குது. என்னது? கொஞ்சோடு காலம் இருக்குது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள உன்னை எப்படியெல்லாம் அவன் பண்ணுறது பிளான் பண்ணியிருப்பான். பக்கத்து வீட்டை வாங்கு, அடுத்த வீட்டை வாங்கு, அடுத்த இடத்தை வாங்கு, அடுத்த இடத்தை வாங்கி அவர்கள் வீடு கட்டினார்கள், ஆனால் குடியிருப்பது இல்லை. வீடு கட்டுவான், டிசைன் டிசைன் வீடு கட்டிட்டு கடைசியில் எங்க உட்காந்துருப்பாங்க? எங்க உட்காந்துருப்பான்? ஒரு ஆள் ஒரு சோனா பை போட்டிருப்பான். ஒரு பை 28ஆம் தேதி பார்த்து ஒரு நோட்டு பேரை எடுத்துருப்பான். நேராக இங்கிருந்து வருவான், கதவு தட்டுவான். ஜலோ 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 ஒரு கை கட்டுவான். என்னன்னு கேட்டாக்கா கரண்ட் கொடுப்பான். அது ஒரு 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 லிஸ்ட் முடிஞ்சிருச்சு.
அப்புறம் வருவான், ஒரு தட்டு தட்டிட்டு போவான். அவன் நீட்டா தட்டுவான். பாம்பேல தாராவிங்கிற ஒரு இடத்துல இந்த கன்றாவி நான் பார்த்தேன். வந்துடுவான், கரண்ட் விளையாடுவான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் அந்த பெட் பீஸ் வச்சுக்கொண்டுலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டில் கீழே ஒரு 4 பேர் போட்டு வச்சிருப்பான். 4 பேருக்கு எல்லார்ட்டையும் காசு வசூல் பண்ணிருப்பான். எல்லாம் வசூல், கட்டி வசூல், கந்து வட்டி இதெல்லாம் வாங்கி என்ன செய்ய போறான்னு சொல்லுங்க. நல்ல ஒரு நாள் எனக்கு அட்வைஸ் பண்ணார். என்ன தெரியல, 3 கிரெடிட் கார்டு வச்சிருப்பான். இந்த கிரெடிட் கார்டு பணத்தை எடுத்து அதை கட்டுவான், அந்த கிரெடிட் கார்டு எடுத்து இதை கட்டுவான், இந்த கிரெடிட் கார்டு எடுத்து இதை கட்டுவான். கிரெடிட் கார்டு பிசினஸ் இருப்பாங்க. நிறைய பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு லோன் கொடுத்து லோ இன்ட்ரெஸ்ட்ல லோன் தான் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்று கொடுக்கல பாருங்க எப்படி இருக்குல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அல்ல கவனிச்சுடுங்க. தாகோருடைய சிலை மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே திரும்ப நிறுத்தி என்னவா, பிசாசு மறுபடியும் உன்னை அந்த ஸ்தானத்துக்கே கொண்டு போவான். நீங்கள் விட்டு வந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். பிரைஸ் தி லார்ட். உன்னை மறுபடியும் மணியாட்ட வச்சிருவான், மறுபடியும் பட்டை போட வச்சிருவான், மறுபடியும் உன்னை பட்டை போட வச்சிருவான், மறுபடியும் பூணூல் போட வச்சிருவான், மறுபடியும் மணியாட்ட வச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அப்பா அந்த செத்து போன கொள்ளி கிடக்கு தூக்க வச்சிருவான். அப்ப விசால் சொல்வார், ஏய் அல்லேலூயா போட்டியா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா போட்டியா, அந்நிய பாஷை பேசினியா, தீர்க்க தரிசனம் சொன்னியா, பாருங்க கொள்ளி கிடக்கு முன்னாடி ஒரு அலைய வச்சிருக்கேன்டா, ஏய் பா அப்படின்னு சொல்லி உடனே நயம் காட்டி. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுவான், நயம் காட்டி. சிம்சோனுடைய தலையில் இருக்கிற முடியினுடைய அந்த பலத்தை நயம் காட்டி தள்ளினாள். அவளை நயம் காட்டி சபையிலே கத்தரித்து விட்டாள். பிரைஸ் காட். ரெடி சொல்லுங்க. ஹalleluya. விசாரிச்சு அதை பார்க்கிற பொழுது அழகாகவும் அதை புசிப்பது இன்பமாய் காணும் என்று அவருடைய உள்ளத்திலே தோன்றினபடியால் அதை பறித்து தான் சாப்பிட்டு மக்கள்ல நான் மாத்திரம் போக கூடாது, நீ வர அப்படின்னு சொல்லி அவனுக்கும் கொடுத்த அந்த சாபத்தை வாங்கி கொடுத்தாலே. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு புண்ணியவதி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya சொல்லுங்க. ஆமென். திரும்பவும் பிசாசு கொண்டு போவான். அதனாலதான் உன் கிருபையை இழந்து போகாதபடி, உன் அழைப்பை இழந்து போகாதபடி, ஒரு தரிசனத்தை இழந்து போகாதபடி. பாஸ்டர் அவரை குறித்து யாரோ ஒரு மனிதன் தரிசனத்தை கண்டதாக வந்து என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். தெளிவா சொன்ன நத்திங். ஊழியக்காரனை குறித்து விசுவாசிகளிடத்திலேயோ ஊழியக்காரனிடத்திலோ மற்ற ஊழியக்காரனிடத்திலேயோ கர்த்தர் ஒரு காலம் பேச மாட்டார். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது பைபிள். தீர்க்கதரிசி இடத்துல மட்டும்தான் பேசுவார். ராஜாக்களை குறித்து சொல்லுவார், ஒரு மனிதனை குறித்து சொல்லுவார், சபை குறித்து சொல்லுவார். தீர்க்கதரிசிகளிடத்தில் மட்டும்தான் அந்த காரியம். அந்த தீர்க்கதரிசியுடைய குணங்கள் அதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வேதத்திலே நம்ம பார்க்க வேண்டும். அதன்படி இருந்தாலும் சொல்லுவார், இல்லைன்னா இல்லாத பிசாசு சொல்லுவோம். பாஸ்டர் நல்ல ஒரு கரெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஹalleluya சொல்லலாம். தீர்க்கதரிசனம்னா சூரியகுமாருடைய மச்சான் இறக்க போறதை கர்த்தர், அவனுக்கு வயசு 29-30 வயசு, திருமணமாகி அவருடைய மனைவி கர்ப்பவதி, அவன் இறக்க போறதை 3 சாட்சியோட போய் சொல்லுகிறேன். ஒன்று சின்ன ஒன்று பாஸ்டர். அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் சகோதரன் நல்லா தான் இருக்கான், அது எனக்கு தெரியாது முடிந்தது. அந்த சகோதரி 2வது சகோதரி இப்ப கொஞ்சம் கிடையாது. அவன் எல்லாம் விசால ஜென்ஷன் ஓடிவிட்டான். பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் நிறைவேறும். விசால சொன்னா நிறைவேற. அதனால ஒரு அழை சொல்லுங்க. ஆமென். தாகோருடைய சிலை மறுபடியும் அந்த இடத்துக்கு போன பிறகு கை வேற கால் வேற போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசு ஒரு மனிதனை விட்டு போன பின்பு மறுபடியும் அவனுக்குள்ள வரும்போது சும்மா வரலாம். எத்தனை ஆவி கொண்டு வருமா? அப்புறம் எப்படி இருக்குமா? சின்ன நேரத்தை போன வாரத்தில் சில உதாரணங்களை கொடுத்து பேசிட்டு இருந்தார். சவுலே நல்ல ஒரு கேள்வி, நீ யாருன்னு கேட்கிறான். எவ்வளவு ஆராய்ச்சி ஒரு வேதத்தை படிச்சுட்டு பாருங்க. அவர் படிச்சு சொல்றாரு, நீ யாருன்னு கேட்கிறாங்க.
ஏன் கேட்பான்? அவனுக்குள்ள ஆவி இல்லை, அது போயிடுச்சு, அதனால நீ யாருன்னு கேட்பான். உண்மைதானே? கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆமென். உடலுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் எல்லாம் பாக்கெட் இருக்கிற பணம் கீழே விடுதுப்பா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கைகளை சொல்லலாம். அவர் உன்னை என்ன செய்வாரா? அடுத்து சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, அவர் என்ன செய்வார்? உங்களை வசனத்தை சொல்லுங்க, தெரிஞ்சவங்க என்ன செய்வாரா? சங்கீதம் 8 அம்மா 8 சிம்பிளா சொன்னேன். ஆனா என்ன 8ன்னு சொல்லலையே. 6வது வசனம் 8, 9வது வசனம் 8, 32 8 என்ன செய்வாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்புறம் என்ன செய்வாரா? உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை இல்லாத இடத்துல மறுநாள் காலையே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோர் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது அல்லாமல் தாகோரின் தலையும் அதனுடைய 2 கைகளும் வாசற்படி மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோர் உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை தாகோர் தான். உள்ளாத எத்தனை ஆவி வரும்? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவு ஒரு மனுஷன் கேட்கிறானா, ஒருத்தி கேட்கிறான்னா, பரிசுத்தாவி அவன் விட்டு விலகின பிறகு ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணுவான். ஐக்கியத்தை விட்டு விலகின பொழுது கர்த்தரே அவர்களை புறக்கணித்து விடுவார்கள். ஆகவே நீ என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடல் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறது. இப்போ கர்த்தர் உன்னை ஒரு காரியத்துல ஏசாயா 57 மறுபடியும் 54:7 எழுது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த ஆயுதம் வாய்க்காது நீங்க எல்லாரும் புரிஞ்சுடுங்க. யோசேப்புக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டது, தானியேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டது, சாத்ராக் மேஷாக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது, பேதுருக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது, இஸ்ரவேலுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது, 430 வருஷம் உருவாக்கப்பட்டது. ஒரு நாள் முடிவு வந்தது. ஒரு நாள் உங்களுக்கு வரும். சொல்லலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 31 வசனம் வரைக்கும் சொல்ல வாசிங்க. எழுதிருந்து வாசிங்க சீக்கிரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வெறுமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேக பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.